தல அஜித்தை படங்களில் பார்க்குறத தாண்டி வெளில அவ்வளோ ஈஸியாக யாரும் பார்க்க முடியாது. தன்னால் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு. இவரோட நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு இப்போ முழுவீச்சு நடந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அஜித்தோட மனைவி அப்புறம் அவரோட மகன் ஆத்விக் இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த ரசிகர்கள் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அப்படி குட்டி ஆத்விக் விளையாடிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ ஒன்றும், அவங்க கூட ஷாலினி மேடம் இருக்க மாதிரி ஃபோட்டோ ஒன்றும் இப்போ வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவோட மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய தல அஜித் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் படத்தை வச்சிருக்கிறவர். அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை பற்றியோ இல்லை அவரோட குடும்பத்தை பற்றியோ எந்த ஒரு செய்தி வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் அது படு வைரலாக பரவிட்டு வந்துடும். அந்த வகையில் தான் இப்போ அஜித்தோட மகன் குட்டித்தல ஆத்விக் தான் அம்மா ஷாலினி கூட வெளில வந்திருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இப்போ வெளியாகிருக்கு. குட்டித்தலன்னு சொல்லப்பட்ட ஆத்விக் பற்றி எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அதை ஃபேன்ஸ் வைரல் ஆக்கிடுவாங்க. அந்த வகையில் இப்போ அஜித் ரசிகர்கள் நேர்கொண்ட பார்வை படத்தோட டீசரை பற்றி தகவல் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தல அஜித் அவர்களுக்கு அஃபிஷியலாக ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி இப்போ விவாதம் போயிட்டு இருக்கு. பொதுவாகவே தல அஜித் அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் ஒரு விஷயத்தை காமிக்கும் போது கண்டிப்பாக தல அஜித் அதை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய ஃபேக் ஐடி இருக்கிறதாவும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக நியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவர், அதனால சோஷியல் மீடியாவுக்கு வரதுக்கு அவருக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அஃபிஷியலாக ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லைனா கூட அவர் வெளியுலகத்தை நல்லா கவனிச்சு தான் வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஜித் சாருக்கு அஃபிஷியலாவோ இல்லை ஃபேக் ஐடியாவோ எந்த ஒரு அக்கௌண்ட்டும் ட்விட்டரில் கிடையாது. ஆனால் தன்னை சுற்றி சமூகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர் கவனிச்சு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்துக்கான ஷூட்டிங் ரொம்ப படுவேகமாக நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டைரக்டர் ஹெச் வினோத் இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை, அதாவது எடிட்டிங்கை சைடில் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. படத்தில் எக்கச்சக்கமான கோட் சீன்ஸ் இருக்கிறதாவும் அது எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த படத்தில் நம்ம தல அஜித்துக்கு ஜோடியாக வித்யா பாலன் தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அந்த வகையில் வித்யா பாலன் அவர்கள் படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்ட புதுசில் தல அஜித் அவர்கள் அதிகமாக தாடி வச்சுட்டு புருக்கி மீச மாதிரி வச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட விசுவாசம் கெட்டப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ க்ளீனாக ட்ரிம் பண்ணிட்டு யங் லுக்கில் இருக்காரு. இந்த கெட்டப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக தான் இப்படிப்பட்ட கெட்டப்புக்கு அஜித் மாறி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸில் இப்போ வித்யா பாலன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாம்பிள் காமிக்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே படத்தோட செட்டில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஃபோட்டோஸோட பேக்டாப்பில் சில போஸ்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க படத்தில் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூம் தான் அதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.